பேரழகி. Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. வாவ், என்ன கையல் கலர்ஃபுல் ஆயிடுச்சுல்ல? அப்புறமா சேஞ்ச் பண்ணிருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நாங்க கிளம்புறோம். ஓகே சார். அடுத்த முறை சொல்லிட்டு வருவோம் அந்த கரண்டி ஆம்லெட். ஓகே நேத்ரா, லெட்ஸ் கோ, கம் ஆன். பை கையல். பை சார். கம். பை மேடம். ஐயோ, இவ்வளவு நேரம் இதான் போட்டுட்டு இருந்தேன். ஹே நேத்ரா, ஏன் டல்லா இருக்கீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன டென்ஷன் ஆக்கிட்டா. என்ன பிடிக்கல? என்ன டென்ஷன்? ஒரு ஆர்டிஸ்ட் இப்படியா வீட்டை வச்சிருப்பாங்க? நான்சென்ஸ். ஒரே அலர்ஜி, தும்மலா வருது. அவளும் அவளோட வீடும். ஒரு ஆர்டிஸ்ட்னா டீசன்சி இருக்கு, டிக்னிட்டி இருக்கு. குடிசையில இருக்கிறவெல்லாம் நடிகை ஆனா இப்படித்தான். ஹே, நாம சொல்லாம அவங்க வீட்டுக்கு போனோம். சொல்லிட்டு போய் இந்த மாதிரி நடந்திருந்தா அவங்கள குறை சொல்லலாம். இருந்தாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கல்ல. என்ன பிருத்வி, அவ வீட்ல ஒரு சேர் கூட இல்ல. சேர கடன் வாங்கிட்டு வரா. ஒரு கெஸ்டை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு கூட அவளுக்கு தெரியல. ஹே கம் ஆன் நேத்ரா, இதெல்லாம் ஃபன்னா எடுத்துக்கோ. ஐ லைக் இட் வெரி மச், யூ நோ. ஆமா, ஃபன்னா எடுத்துக்கறாங்க. என்னால முடியாது பிருத்வி. சேர பிடிக்க சொல்றா, டியூப் லைட் எடுக்க சொல்றா. நான்சென்ஸ். இதெல்லாம் நான் என் லைஃப்ல பண்ணதே இல்ல. யூ நோ ஒன் திங், அவங்க ஒரு இன்னசென்ட் நேத்ரா. நம்ம கிட்ட ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கிட்டாங்க. சொல்லாம வந்துட்டாலும் அத ஒரு குறையா எடுத்துக்காம இருக்கிறத வச்சு சமாளிச்சாங்க. அந்த ஆங்கிள் நீங்க பாருங்களேன், அவங்கள நீங்க பாராட்டுவீங்க. எந்த ஆங்கிள் அவளை பார்த்தாலும் என்னால பாராட்ட முடியாது. நீங்க தான் பாராட்டணும். நைஸ், ஃபன், வெரி குட்னு. எனக்கு ஒரே எரிச்சலா அருவருப்பா தான் இருந்துச்சு. இனிமே அந்த பக்கமே என்ன கூப்பிடாதீங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சாரி, வெரி சாரி பிருத்வி. இன்னைக்கு எனக்கு ஒரு பிளாக் டே. கயல்ங்கிற ஒரு இன்டீசென்ட் நடிகையை சந்திச்ச நாள். வாமா. எந்த ஸ்டார் ஹோட்டல் போனீங்க? என்ன சாப்பிட்டீங்க? கயல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் கரண்டி ஆம்லெட் சாப்பிட்டோம். புரியலையேம்மா. வேதனைய கிளப்பாதீங்க மாமா. செம்ம கடுப்பு மாமா. என்கிட்ட வந்து சேர்றதெல்லாம் பாருங்க, கழிசடையாவே இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். என்னென்னமோ பேசுறிய நீ. ஏன் ஹோட்டலுக்கு போலியா? போங்க மாமா. இங்க இருந்து போனதும் என்ன, பிருத்வி எங்க போறதுன்னு கேட்டாரு. நீங்க என்ன ஏகத்துக்கும் ஏத்தி விட்டு அனுப்புனீங்களா? எங்கயாவது ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவாருன்னு நான் அமைதியா இருந்தேன். பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில அந்த கயல் வீட்டுக்கு போலாங்கிறாரு. அவ வீட்டுக்கா? எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன், விட மாட்டேங்கிறாரு. நேத்தே என்ன வீட்டுக்கு கூப்பிட்டுட்டா சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி அந்த தட்டு வண்டிக்காரி வீட்டுக்கு கொண்டு போய் காரை நிறுத்திட்டாரு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. நான் எவ்வளவுதான் அவளை விட்டு விலகி வந்தாலும் கடைசியில அந்த கருவாட்டு கூட ஒற்ற மாதிரியே ஆகுது. படம் நின்னுடுச்சு, தொலைஞ்சா. இனிமே அவ சவகாசம் வேண்டான்னு நினைச்சா விதி அவ கையால கரண்டி ஆம்லெட் சாப்பிடுங்குது. என்னம்மா இது? என்ன நீ கழனி பானையில போய் கைய விட்டு வந்திருக்க? ஆமா மாமா, சரி விதி.
வீதி வழியா அவ வீட்ல கொண்டு போய் விடுதுன்னு நினைச்சு சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா பாருங்க மாமா, நடிகையான பிறகும் அவ திருந்தல. அந்த தட்டுக்கடை எஃபெக்ட்லயே இருக்கா. வீட்ல உட்கார ஒழுங்கா ஒரு ஃபர்னிச்சர் கூட இல்ல. டியூப் லைட் எரியல. அத அவளே ரிப்பேர் பண்றா. ஓ, அதை எடுங்கறா, இதை எடுங்கறா. பா, நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. அவ வீட்ல ஒரு திங்ஸ் இல்ல. ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி, அது கூட கடன் வாங்கின முட்டை, அத கரண்டி ஆம்லெட்னு கொண்டு வந்து நீட்றா. அவதான் அப்படின்னா ஓட்ட இங்கிலீஷ் பேசுற இந்த பிருத்வி லூஸ் இருக்கானே, அவனுக்கு பேச்சு தான் ஃபேண்டசியா கிழியுது. 4 நாள் பட்னி கிடந்த மாதிரி அந்த கரண்டி ஆம்லெட்ட திங்கறான். ஃபைன், வெரி நைஸ், ஃபேண்டாஸ்டிக்னு பாராட்டு வேற. என்ன வேற சாப்பிட சொல்லி நான் வேற ஒரு வாய் எடுத்து போட்டுக்கிட்டேன். வயித்துல எது கொமட்டிக்கிட்டு வருது மாமா. சாப்பிட்டியா? சாரிமா, சாரி. ஏதாவது ஸ்டார் ஹோட்டல் போவீங்கன்னு நினைச்சுதான் அவன் கூட ஒன்னு அனுப்பி வச்சேன். கோச்சுக்காதம்மா. பரவாயில்ல, விடுங்க மாமா. இந்த மென்டலை நம்பி இனிமே வெளியில போக கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரிம்மா. எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. அன்னைக்கு பார்ட்டியில எனக்கு ஃபுட் பாய்சன் போய் சொன்னீங்கல்ல, இப்போ அது நிஜமாயிடும் போல இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா. சார், இந்தாங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. சார், 10 மணிக்கு ஃபங்க்ஷன். ஓகே, போலாம். ஓகே சார். மொபைலை கொடுங்க. இந்தாங்க சார். அந்த பிருத்வி. ஹாய் பிருத்வி. ஹாய் நேத்ரா, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். என்ன பண்றீங்க? எந்திரிச்சாச்சா? கிரீன் டீ குடிச்சிட்டு இருக்கேன். காலையில கிரீன் டீல 2 டிராப்ஸ் லெமன் போட்டுக்கோங்க, எனர்ஜியா இருக்கும். இது அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர ஃளைட்ல பார்த்தப்போ அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸ். ஓ, அப்படியா? பை தி பை, ஷாப் ஓபனிங் இருக்கு. நான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கவா? சாரி பிருத்வி, ஐ எம் நாட் ஓகே. உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. நேத்து கயல் வீட்ல சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே, ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ பிருத்வி. நான் போற வழியில உங்களை வந்து பார்த்துட்டு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஓகே ஓகே, பை பை. ஓகே, காக்கி. இந்தாங்க சார். என்னம்மா போன் பேசிட்டு நீயே சிரிச்சுக்கிற? பிருத்வி பேசினா ஷாப் ஓபனிங்க்கு வர முடியுமான்னு கேட்டான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே பதறி போயிட்டான். நேர்ல வந்து பார்த்துட்டு போறானா. பரவாயில்லையம்மா. கயல் வீட்டுக்கு போய் ஏதோ இரிட்டேட் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு பேலன்ஸ் ஆகி கதை வேற மாதிரி போகுது. அவன் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டுமா, நீ அவனை யூஸ் பண்ணிக்கோ. அவன் கூட 2 படத்துல கமிட் ஆயிடு. நமக்கு வேண்டியது பணம், அவ்வளவுதான். தனோ, தனோ. இதோ வர மேடம். பூ வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டேன் மேடம். அந்த ரெட் கலர் பர்ஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்க மேடம். என்னம்மா உடம்பு முடியலன்னு சொன்ன, இப்ப வெளியில கிளம்புற மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமா மாமா, பிருத்வி என்ன பார்க்க வரேன்னு சொல்லிருக்கான்ல. ஆமாம்மா. அவன் வரும்போது டல் அடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன்.
மாமா எனக்கு ஒரு ஐடியா. என்னம்மா? பிருத்வி ஷாப் ஓப்பனிங்க்கு கூப்பிட்டப்போ உடம்பு முடியல வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ம். ஆனா இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ வீட்டுக்கு வந்த உடனே நானும் ஷாப் ஓப்பனிங்க்கு வரேன்னு சொல்ல போறேன். பரவாயில்லம்மா, சூப்பர் சர்ப்ரைஸா தான் இருக்கு. கிளம்பு கிளம்பு. இப்படித்தான் ஐடியா பண்ணணும். வரேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்னா தான் ஏமாத்தமா இருக்கும். அதுவே உல்டா ஆயிடுச்சுன்னா இப்ப பிருத்திவி நிச்சயமா ஹாப்பி ஆயிடுவாமா. பிருத்வி வந்துட்டான். ம். நீ வெளில போகாதம்மா, அவன் உள்ள வரட்டும். அப்பதான் அவன் உன்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆவான். வாங்க கயல். என்ன மாமா, அந்த பனங்கருப்பட்டி எதுக்கு இங்க வரா? தேவையில்லாம எதுக்கு மாமா அவளை கூப்பிட்டுட்டு வரான்? கடுப்பா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு நேத்ரா. வாங்க கயல். என்ன கயல், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க. வரேன் சார். நேத்ரா, நேத்ரா. ஹலோ பிருத்வி. ஹலோ. இந்தாங்க. நேத்ரா, இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. யார் மாமா? ஓ, ஹாய் பிருத்வி. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். வெல்கம். உங்களை இந்தாம்மா. எப்ப பார்த்தாலும் Okay, sir. ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அப்படியா? That's Prithvi. உங்களை பார்க்கலாம் தான் வந்தோம். ஷாப் ஓபனிங் கிளம்பிட்டோம். உடம்புக்கு முடியலன்னு சொன்னீங்கல்ல, அதான் கையில கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு பதிலா அவங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஜூஸ் போட்டு குடிங்க, அப்பதான் எனர்ஜியா இருக்கும். தேங்க் யூ பிருத்வி. உட்காருங்க. ஓ பரவாயில்ல நேத்ரா, டைம் ஆயிடுச்சுல்ல. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? வெல், ஏதாவது டாக்டர் ஹெல்ப் வேணுமா? தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட போலாமா? ஐயோ நோ நோ நோ, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனிவே தேங்க் யூ, ஐம் நார்மல். நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுல. ஓகே ஃபைன், நல்லா ரெஸ்ட் எடுங்க. சோஷியல் மீடியால என் படம் பத்தின நியூஸ் எல்லாத்தையுமே படிங்க, ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஆமா, அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், வெல் ட்ரெஸ்டா இருக்கீங்களே, எங்கேயாவது வெளியில போறீங்களா? ஆமா, டாக்டரை பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். டாக்டர் உங்களை பார்த்தா பேஷண்ட் யாருன்னு தேட போறாரு. ஜாக்கிரதை. ஓகே நேத்ரா, நான் கிளம்புறேன். பாய். Bye. கயல், டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க போலாம். ரொம்ப டார்ச்சர் பண்றா மாமா. என்ன பிளான் பண்ணாலும் நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிறான். ச்சே, என்ன? அப்படியே பத்துக்கிட்டு வருது. தராதரம் தெரியாம எல்லாரோடையும் பழகுறான். எவன் கூப்பிடுவா கார்ல போய் ஏறிக்கலான்னு காத்துக்கிட்டு நிக்கிறான். அவன் கூப்பிட்டா இவ உடனே கார்ல ஏறிடணுமா? தன்னோட தகுதி என்னன்னு தெரிய வேண்டாம்? அவன் மூஞ்சியும் மொகர கட்டையும் அவனோட சேர்ந்து வர அளவுக்கா இருக்கு. இந்த பிருத்விக்கும் ஒரு விவஸ்தை இல்ல. இட்லி விக்கிறவ இடியாப்பா விக்கிறவளையும் கூட கூட்டிட்டு அலையறான். இவ கூட போய் ஷாப் ஓபன் பண்ணா படம் விளங்குன மாதிரி ஷாப்பும் விளங்கிடும். இவங்க எல்லாரும் இங்கேயே நிக்கட்டும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் சொதப்பிட போறாங்க. யார் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிடு. என்ன புரியுதா? வர டைம் தான்.
சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. வழி விடுங்க. சார் வெல்கம் சார். வாங்க சார். இந்தாங்க சார். வணக்கம் மேடம். இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியலையே சார். கயல், என் படத்தோட ஹீரோயின். இப்ப காவிய தலைவிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம படம் தான் இவங்கள பெரிய லெவல்ல கொண்டு போகுது. ஓ அப்படியா? வழி விடுங்க, வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. வழி விடுங்க, வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. கயல், ஃபீல் ஃப்ரீ. வாங்க சார். ஆபாயில் ஹலோ ஆபாயில் ஆபாயில் ஹலோ ஆபாயில் ஆபாயில் ஹலோ சார் 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 வேண்டாம் சார். சார் 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 கிண்டல் பண்றியா? கிண்டலா பண்ற ஹலோ சட்டை விடுங்க பிருத்வி சார் டேய் யாரா நீ? கடை ஓபனிங்ல வந்து கலாட்டா பண்றியா? தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஏதோ ஜாலியா பேசினா என் மேலேயே கை வைப்பீங்களா? நீ மட்டும் பப்ளிக்ல இந்த மாதிரிலாம் கத்துவியா? என்ன கத்துன? உங்களை பத்தி பத்திரிகையில எழுதுனது தான் கத்துனேன். ஏய், தொலைச்சிருவேன். சார் தொலைச்சிட்டீங்களா? எங்க அதையும் பாப்போம். ஏய், சார் 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 விடுங்க சார் விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார் சார் விடுங்க சார் விடுங்க சார் யாரை பார்த்து என்ன பேசுற சார் விடுங்க விடுங்க. உன் பேர் என்ன? என் பேர் மணி. இவரோட ஃபேனா? ஆ, ஃபேனுங்கிற வேலை மணிக்கட்டி இவரை பார்க்க வந்திருக்கேன். இப்படிதான் கூட்டத்துல கத்துவியா? பத்திரிகையில எழுதுனது தான் சொன்னேன். அதுவும் ஒரு பாசத்துல. பாசத்துல சொன்னியா? சரிதான். பத்திரிக்கையில 1000 எழுதுவாங்க. அதை இப்படிதான் பப்ளிக்ல டீசென்ட் இல்லாம கத்துறதா? அவருக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கல. அப்புறம் கோவம் வராம என்ன செய்யும்? ஆர்டிஸ்டும் மனுஷங்க தான்ப்பா. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அத கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்க. இங்க இவ்ளோ பேரு டீசென்ட்டா இருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன? எங்கேயோ இருந்து பார்க்க வந்துட்டு இப்படிதான் எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்துவியா? நான் கத்துனது தப்பு தான். ஆனா இவர் மட்டும் என் சட்டையை பிடிக்கலாமா? பப்ளிக்ல இவர் மட்டும் பண்றது சரியாக்கா? இந்த மாதிரி பப்ளிக்ல ஃபங்க்ஷன்ல இவ்ளோ கூட்டத்துல வீணா வம்பிழுத்தா யாரா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். அவரு மேல எந்த தப்பும் இல்ல. நீதான் ஒழுங்கா இருந்திருக்கணும். சாரிக்கா, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. சார் நீங்க வாங்க பிருத்வி சார். கிரவுட்ல இதெல்லாம் சகஜம். ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வாங்க. இட்ஸ் ஓகே. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். போலாம். வாங்க சார். போலாம் சார். சார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க சார். ஏய் வாடா ஸ்டேஷன்ல வச்சு என்ன பண்றது பாரு தேங்க்யூ சார். வாங்க சார் உள்ள வாங்க சார். வாங்கம்மா வாங்க 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 போங்க சார் உள்ள போங்க சார். So nice shot. ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னங்க சார் ஜூஸ்? ஓ தேங்க் யூ மேடம் தேங்க்யூ. சார் அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டேன் சார். குட். அப்படித்தான் செய்யணும். இன்டீசன்ட் ஃபெல்லோஸ். இவனை மாதிரி ஆளுங்களை எல்லாத்தையும் ஜெயில தள்ளணும். என்னை பார்த்தா ஆஃப் பாயில் அப்படி இப்படிங்கிறான். ஒரு படத்துல எனக்கு ஆஃப் பாயில் ரொம்ப பிடிச்ச மாதிரி நடிச்சேன். அதை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே கூப்பிட்டாங்கன்னா கடுப்பாகுது இல்ல? ஹே கயல், டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களா? இல்ல சார். பட் நல்லா சமாளிச்சீங்க. கரெக்டா நீங்க டீல் பண்ணீங்க. வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ பிருத்வி சார். நோ நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்ஃபேக்ட் இனிமே உங்க கடையோட லெவலே வேற. இதுவரைக்கும் நான் அட்லீஸ்ட் ஒரு 1000 ஷாப்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே ஃபைனா ரன் ஆகிட்டு இருக்கு. இதுவும் சூப்பரா ரன் ஆகும். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நைஸ் ஜூஸ். ஓகே சார். வரட்டுமா? தேங்க்யூ Bye-bye. சார். கயல்
ரொம்ப நன்றி சார் பாய். ரொம்ப நன்றி மேடம் Hey Kyle, come on, come fast. Let's start. பிருத்வி சார், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன 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 சொல்ல போறீங்க? What's the matter? Come on, tell me. அந்த பையன் பாவம் இல்லையா? எந்த பையன்? அதான் நீங்க ஒருத்தரை திட்டினீங்களே, அவன்தான். அவன்தானே? அவனை தான் ராவ் ஸ்டேஷன்ல வச்சு கவனிக்க சொல்லிட்டாருல்ல. இதுக்கப்புறம் போலீஸ் பாத்துக்குவாங்க. You don't worry. இல்ல சார், அவன் தெரியாம பண்ணிட்டான். எங்க இருந்தா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவனை கண்டிச்சு அப்படியே அனுப்பியிருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கண்டிப்பா அவனை அடிப்பாங்க சார். பாவம் இல்லையா? நோ இந்த மாதிரி திமிரு பிடிச்சவன் மேல எல்லாம் பரிதாபப்படக்கூடாது. இவ்ளோ பேருக்கு முன்னாடி கத்துறான். ஆஃப் பாயில். bloody idiot. அவனை ஜெயில்ல போடணும். ஆமா, அவன் மேல உனக்கு என்ன பரிதாபம்? இல்ல சார், பாவம் அவன். கொஞ்சம் மனிதாபிமானத்தோட யோசிச்சு பாருங்க. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவனை வீட்ல கண்டிப்பா தேடுவாங்க. 1000 தான் இருந்தாலும் அவன் உங்க ஃபேன் தானே. ஃபேன்னா இப்படிதான் இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்களா? இல்ல சார், அவன் செஞ்சது தப்புதான். நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க. அதோட விடுங்க சார். எனக்காக ப்ளீஸ் சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக கை தட்டி விசில் அடிச்சு படம் ரிலீஸ் ஆகுறப்போ தியேட்டர்ல கொடி தோரணம் இதெல்லாம் உங்களுக்காக கட்டி கஷ்டப்படுறவன் ஏதோ தெரியாம ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டான். என்கிட்ட அவன் சாரி கூட கேட்டுட்டான். பாவம் சார் அவன். ப்ளீஸ் அவனை விட்டுற சொல்லிடலாமே. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேன் ஒருத்தனை நீங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணீங்கன்னு வெளியில தெரிஞ்சா அது உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் ப்ளீஸ். வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். ஆமா கே, நீங்க சொன்ன மாதிரி பேர் கெட்டு போயிடும். You're right. வாங்க நம்ம 2 பேரும் இப்போ ஸ்டேஷன் போலாம். உங்களுக்காக வரேன். தேங்க்ஸ்.